அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாளில் தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் புஸ்தகம் 14ஆம் பகுதி தொடர்ந்து. முதலாம் குறிப்பேடு 14 தொடங்கி. எருசலேமில் தாவீதின் செயல்கள். தீர்மன்னன் ஏராம் தாவீதிடம் தூதர்களையும் அவருக்கு ஒரு அரண்மனை கட்ட கேதுரு மரங்களையும் மற்றும் கொத்தர் தச்சரையும் அனுப்பி வைத்தார். இதனால் ஆண்டவர் இஸ்ரேலின் மேல் தம்மை அரசராக உறுதிப்படுத்தினார் என்றும் அவருடைய மக்களாகிய இஸ்ரேலின் பொருட்டு தமது அரசை மிகவும் சிறந்தோங்க செய்தார் என தாவீது அறிந்து கொண்டார். எருசலேமிலும் தாவீது பல பெண்களை மனம் செய்து கொண்டார். அவருக்கு இன்னும் புதல்வர் பலர் பிறந்தனர். அவருக்கு எருசலேமில் பிறந்த பிள்ளைகளின் பெயர்கள் சம்முவா, சோபா, நாத்தான், சாலமோன், இப்கார், எலிசுவா, எல்பலேற்று, நோகாசு, நேபாகு, யாப்பியா, எலிசாமா, பெகலியாதா, எலிப்பலேற்று. பெலிஸ்தியர்கள் மேல் வெற்றி. தாவீது இஸ்ரேல் முழுவதும் அரசனாக திருப்பொழிவு செய்யப்பட்டதை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது அவர்கள் அனைவரும் தாவீதை தேடி பிடிக்கும்படி வந்தனர். தாவீது அதை அறிந்து அவர்களை எதிர்க்க சென்றார். பெலிஸ்தியர் வந்து ரபாயிம் பள்ளத்தாக்கில் கொள்ளையிட்டனர். தாவீது கடவுளிடம், நான் பெலிஸ்தியரை எதிர்த்து செல்லலாமா? அவர்களை என் கையில் ஒப்புவிப்பீரா என்று கேட்டார். ஆண்டவர் அவருக்கு பதிலுரையாக, போ, அவர்களை உன் கையில் ஒப்புவிப்பேன் என்றார். தாவீதும் அவர் ஆள்களும் பாகால் பெராசிமுக்கு வந்து அவர்களை அங்கே முறியடித்தார். வெள்ளம் அடித்து கொண்டு போவது போல கடவுள் என் எதிரிகளை என் கை வன்மையால் அழித்து விட்டார் என்றார் தாவீது. அதன் காரணமாக அவ்விடத்திற்கு பாகால் பெராசிம் என்று பெயரிட்டனர். பெலிஸ்தியர் தங்கள் தெய்வ சிலைகளை அங்கு விட்டு சென்றிருந்தனர். தாவீது கட்டளை இட அவற்றை தீக்கிரையாக்கினர். பெலிஸ்தியர் மீண்டும் அந்த பள்ளத்தாக்கில் கொள்ளையிட்டனர். தாவீது திரும்பவும் கடவுளின் ஆலோசனையை கேட்டார். கடவுள், நீ அவர்களை எதிர்த்து நேராக செல்லாமல் அவர்களை சுற்றி வளைத்து பிசின் மர தோப்புக்கு வா. அம்மரங்களின் உச்சியில் படை செல்வதன் இரைச்சல் கேட்கும்போது உடனே போருக்கு புறப்படு, ஏனெனில் பெலிஸ்தியரின் படையை முறியடிக்க கடவுள் உனக்கு முன் செல்கிறார் என்றார். கடவுள் கட்டளையிட்டபடியே தாவீது செய்தார். கிபெயோன் தொடங்கி கேசேர் வரை பெலிஸ்தியரின் படையை முறியடித்தனர். தாவீதின் புகழ் எல்லா நாடுகளிலும் பரவியது. அனைத்து மக்களினங்களும் அவருக்கு அஞ்சி நடுங்கும்படி ஆண்டவர் செய்தார். 15ஆம் பகுதியும் தொடர்ந்து வாசிக்கலாம். உடன்படிக்கை பேழை எருசலேமுக்கு கொண்டு வரப்படல். தாவீது நகரில் அவர் தமது வீடுகளை கட்டினார். கடவுளின் பேழைக்கென ஓர் இடத்தில் ஏற்பாடு செய்து அதற்கென ஒரு கூடாரத்தை அமைத்தார். தாவீது கடவுளின் பேழையை சுமக்கவும் என்றிடம் தமக்கு பணிவிடை செய்யவும் ஆண்டவர் தேர்ந்து கொண்ட லேவியர் தவிர வேறொருவரும் கடவுளின் பேழையை சுமக்கலாகாது என்றார். ஆண்டவரின் பேழைக்கென தாம் ஏற்பாடு செய்த இடத்துக்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரேலர் அனைவரையும் எருசலேமில் ஒன்று திரட்டினார். அவ்வாறு தாவீது ஆரோனின் புதல்வரையும் லேவியரையும் ஒன்று திரட்டினார். கோகாத்தின் புதல்வரோட தலைவர் உரியல், அவர் உறவினர் முறையினர் 120 பேர். மெராரியின் புதல்வருள் தலைவர் அசாயா, அவர் உறவினர் முறையினர் 220 பேர். கெர்சோம் புதல்வருள் தலைவர் யோவேல், அவர் உறவினர் முறையினர் 130 பேர். எலிசாப்பான் புதல்வருள் தலைவர் செய்யா, அவர் உறவின் முறையினர் 200 பேர். எலிசப்பான் புதல்வருள் தலைவர் எலியேல், அவர் உறவின் முறையினர் 80 பேர். உசியேல் புதல்வருள் தலைவர் அபினதாபு, அவர் உறவின் முறையினர் 112 பேர். தாவீது குருக்களாகிய சாதோக்கு, அபியத்தார் ஆகியோரையும் லேவியராகிய உரியேல், அசாயா, யோவேல், செமாயா, எலியேல், அமினதாபு ஆகியோரையும் வரவழைத்தார். தாவீது அவர்களை நோக்கி, நீங்கள் லேவியரின் குடும்ப மூதாதையர் வீட்டு தலைவர்கள். ஆண்டவராகிய கடவுளின் பேழைக்கென நான் ஏற்பாடு செய்த இடத்திற்கு அதை கொண்டு வரும்படி நீங்களும்
உங்கள் உறவின் முறையினரும் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். முன்பு ஒரு முறை நீங்கள் சுமக்காததால் நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்குள் அழிவு உண்டாக செய்தார். ஏனெனில் நாம் அவர் கட்டளைப்படி செய்யப்படாமற் போனோம் என்றார். எனவே குருக்களும் தேவியரும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பேழையை கொண்டு வர தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டார்கள். பின்பு லேவியர் மோசேயின் கட்டளையாக தந்த ஆண்டவரது வாக்கின்படி கடவுளின் பேழையை அதன் தண்டுகளால் தங்கள் தோள் மேல் சுமந்து வந்தனர். தாவீது லேவியரின் தலைவர்களிடம் தங்கள் உறவின் முறையிலிருந்து தம்பூரு, சுரமண்டலம், கைத்தாளம் ஆகிய கருவிகளை இசைத்து மகிழ்ச்சி ஒளி எழுப்பக்கூடிய பாடகரை நியமிக்க கட்டளையிட்டார். எனவே லேவியர் யோவேலின் மகன் ஏமானையும் அவன் உறவின் முறையினருள் இறக்கி யாவின் புதல்வர் ஆசாபையும் மெராரியின் மைந்தரான அவர்கள் உறவின் முறையினுள் சோசையாவின் மகன் ஏத்தானையும் அவர்களோடு இரண்டாம் நிலையில் அவர்கள் உறவின் முறையினர் செக்கரியா, யகசியேல், செமிராமோத்து, எகியேல், உன்னி, எலியாபு, பெனாயா, மகசேயா, மத்தித்யா, எலிபலேகு, மிக்னேயா மற்றும் வாயில் காவலரான ஓபேது, ஏதோம், ஏயேல் ஆகியோரையும் நியமித்தார். பாடகரான ஏமான், ஆசாபு, ஏத்தான் ஆகியோர் வெண்கல கைத்தாளங்களை ஒலிக்க செய்வார்கள். சக்கரியா, அசியேல், செமிரா மோத்து, எகியேல், உன்னி, எலியாபு, மகசேயா, பெனாயா ஆகியோர் அலமோத்து இசையில் தம்புருகளை வாசிப்பார்கள். மத்தித்யா, எலிபலேகு, மிக்னேயா, ஓபேது, ஏதோம், ஏயேல், அகசியா ஆகியோர் உச்ச தொனியில் சுரமண்டலங்கள் வாசிப்பார்கள். லேவியர் தலைவர்கள் கெனனியா இசையில் தேர்ச்சி பெற்றவராகையால் அவர் இசை கற்பிக்க வேண்டும். பெராக்கியாவும் எல்கானாவும் வேலையின் காவலர். குருக்களான செபனியா, யோசபத்து, நத்தானியல், அமாசாய், சக்கரேயா, பெனாயா, எலியேசர் ஆகியோர் கடவுளுடைய பேழைக்கு முன்பாக இக்காலங்களில் ஊதுவார்கள். ஓபேது, ஏதோம், எகியாம் பேழைக்கு காவலாளர். உடன்படிக்கை பேழையை எருசலேமுக்கு எடுத்து செல்லல். இவ்வாறு தாவீதும் இஸ்ரேலின் பெரியோர்களும் 1000 தலைவரும் ஆண்டவர் உடன்படிக்கை பேழையை ஓபேது ஏதோர் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியின் கொண்டு வர சென்றார்கள். ஆண்டவர் உடன்படிக்கை பேழையை சுமந்த லேவியருக்கு கடவுள் உதவி செய்தபடியால் அவர்கள் அவருக்கு 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கிடாயையும் பலி செலுத்தினர். தாவீதும் பேழையை சுமந்த லேவியர் எல்லோரும் பாடகர் தலைவரான கெனியாவும் மெல்லிய நாற்பட்ட அங்கி அணிந்திருந்தார். மேலும் தாவீது நாற்பட்டரான ஏபூது அணிந்திருந்தார். இஸ்ரேல் அனைவரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை ஆர்ப்பரிப்போடும் இசைக்கொம்பு, எக்கால, கைத்தாள ஒளியோடும் தம்பூரு, சுரமண்டல இசையோடும் கொண்டு வந்தார்கள். ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை தாவீது நகரை அடைந்த போது சவுலின் புதல்வி மீக்கால் சன்னல் வழியாக எட்டி பார்த்தார். அப்பொழுது தாவீது அரசர் மக்களித்து ஆடி கொண்டிருந்ததை கண்டு அவரை தன்னுள் இகழ்ந்தாள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 3 நாளாகும் புத்தகம் 14 மற்றும் 15 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா உண்டாகட்டும். பிரியமானவர்களை தொடர்ந்து இந்த தொடர் வேகாதவங்களை இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை விரும்புங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.